ஈஸியான மெத்தடில் செம்ம டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு 1 செகண்டுக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இலைகளையும் சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் இப்போ மட்டனை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் இருக்கும். ஸோ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி விசில் வச்சுக்கோங்க. ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக மட்டன் வெந்துடும். நல்ல கிரேவியும் செம்மையாக இருக்கும். இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு வச்சிருக்கேன். ஸோ அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே லெமன் ஜூஸும் சேர்த்துக்கோங்க. ஒரு லெமனோட ஜூஸை அப்படியே பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்மளுக்கு மட்டன் வெந்துருச்சு. ஸோ ஒரு விசில் வச்சாலே போதும். இல்லைனா ரைஸ் குழஞ்சி போயிடும். மேலே இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க. செம்ம சூப்பரான மட்டன் பிரியாணி ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரைஸுமே நல்லா பொலன்னு உதிரி உதிரியாக வந்திருக்கு. மட்டனுமே செம்மையாக வந்திருக்கு. ரொம்ப அதிகமான மசாலா பொருள் எதுவுமே நம்ம சேர்க்காம ஈஸியான மெத்தடில் செம்மையாக மட்டன் பிரியாணி செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.